அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ஒலிம்பியாட் எக்ஸாமில் கேட்டகரி 3ல பார்ட் 2க்கு வர கொஷின் ஒன்று பார்க்க போகிறோம். ஃபுல் கொஷின் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். அதனால நம்ம இந்த கேள்வி கட்டாயம் செய்யணும். ரைட், அதுக்காக எல்லாம் நல்லா காமிச்சிக்கோங்க. பாருங்கள், கொடுத்துருக்காங்க. இதில் பிஎக்ஸ் ஒன்றாவது என்ன கொடுத்துருக்காங்க என்னென்னா பிஎக்ஸ் சமன் ஒரு சார்பு எக்ஸின் 8ஆம் அடுக்கு ப்ளஸ் 14 எக்ஸின் 4 ப்ளஸ் 1 சமன் இதுக்கு சமன் எக்ஸின் 4 ப்ளஸ் 1 முழுவதின் வர்க்கம். அங்கிட்டு ஏ ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏ வருது. இதுக்கு சமன். அடுத்து இவர் இது அவ்வளவுமே எல்லாமே பிஎக்ஸ்க்கு தான், எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சமனான 3 சார்பு கொடுத்துருக்காங்க. பிஎக்ஸ் மூணுமே ஒன்றுக்கு ஒன்று சமனானது. ரைட்டா? ஆகுமாறு குணகங்கள் ஏபிசி என்பவற்றை காண்க. ரைட், அப்போ இதில் நமக்கு ஏபிசி காணணும். ரைட், இது காண்கிறதுக்கான 2 மெத்தட் இருக்குது. ரைட், நான் ரெண்டையுமே உங்களுக்கு சொல்லித்தரல. அதில் ஈஸியான மெத்தட்டை மட்டும் சொல்லித்தரேன். ரைட், இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் என்னென்னா நீங்கள் எக்ஸ்க்கு பதிலாக 1 போடுங்க. எக்ஸ்க்கு பதிலாக 1 போடுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் மறை உண்டு, அப்படி இல்லாட்டி 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். ரைட், எக்ஸாமன் உண்டு, எக்ஸாமன் 1 போடுவோம். எக்ஸாமன் 1 போட்டால் இதுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே 1 8ஆம் அடுக்கு ப்ளஸ் 14 தர 1 4ஆம் அடுக்கு சக 1 போட்டால் இந்த பக்கம் 1 போட்டாச்சு. ரைட், இங்கேயும் 1 4ஆம் அடுக்கு ப்ளஸ் 1 மொத்தம் சக 1 4ஆம் அடுக்கு. இப்போ ஏக்கான ஆன்சர் இன்னைக்கே வரப்போகுது என்ன உங்களுக்கு. ரைட், இங்கே ஏ நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. ரைட், இங்கே பாருங்க 1 14 15 16. இன்னைக்கு ஆன்சர் 16. நீங்கள் ஒரே தடவை செய்யலாம், நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் நான் திருப்பி போட்டிருக்கேன். ரைட், இங்கே பாருங்க 1 4ஆம் அடுக்கு 1 தானே. 1 8ஆம் அடுக்கு 1னா 1 4ஆம் அடுக்கு 1 தான். 1 2 சரி 1 2 2ஆம் அடுக்கு வந்து 4 சக ஏ 1 4ஆம் அடுக்கு 1 நாளா போகலாம். இப்போ ஏ உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏ சமன் 4 கொண்டு போய் கழிச்சிட்டீங்க, 14 4 கழிச்சிங்கன்னா ஏக்கு வந்து 12 வரும். இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏபிசி 3ஐயுமே கண்டுபிடிக்கணும். ரைட், இப்போ பிசி வந்துங்கிட்டு 3வது சார்பில் தான் இருக்குது. ரைட், அப்போ நம்ம இன்னைக்கு 1 போட்டால் என்ன வந்துச்சு? 16 தானே வந்துச்சு. ரைட், அப்போ இதை 16க்கு சமப்படுத்துவோம். இப்போ 16 சமன் இங்கேயும் 1 போடுங்க. இங்கே 1 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வரல. எப்படி? 1 சக இங்கே 1 போட்டால் 1னா 2 சக 1 வர்க்கம் சய 1 போட்டால் பி மைனஸ் சி வர்க்கம். சரி, 16 சமன் 3 1 4 வர்க்கம் மைனஸ் பி மைனஸ் சி வர்க்கம். இப்போ 4 வர்க்கம் 16. 16 இந்த பக்கம் கழிப்பட்டா இங்கே 0 சமன் 16 இந்த பக்கம் கழிப்படம் தானே மைனஸ் பிசி பி மைனஸ் சி முழுவதும் இருக்கும். ரைட், அப்போ இங்கிட்ட வர்க்கம் 0 தான், இது 0னால பி மைனஸ் சி 0 இருக்கும். பி சமன் சின்னு வருது. ரைட், இப்போ இங்கேயே எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா எக்ஸ் சமன் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு வர்றது என்னது? ஏக்கு 12 வருது, பியும் சியும் சமன்னு வருது. சரி தானே? ரைட், இப்போ 1 போட்டிங்க, அதுக்கப்புறம் 2 போடுவோம். நீங்கள் சய 1 போட்டு பார்க்கலாம். சய 1 போட்டிங்கனாலும் இது தான் வரப்போகுது, இதே தான் வரப்போகுது. ரைட், அதனால 2 போட்டு பாருங்க. எக்ஸ் சமன் 2, எக்ஸ் சமன் 2 போடும். 2 போட்டால் இங்கே 2 போட்டால் பாருங்க, 2 போட்டால் 2 8ஆம் அடுக்கு 2 8ஆம் அடுக்கு ப்ளஸ் 14 தர 2 4ஆம் அடுக்கு ப்ளஸ் 1 2 போட்டேன். ரைட்டா, இப்போ அங்கேயும் 2 போட போகிறேன். 2 4ஆம் அடுக்கு ப்ளஸ் இங்கே போடணும். இதை சமப்படுத்துவோம். இப்போ இங்கே ஏ கண்டுபிடிச்சோம் தானே. ரைட், அப்போ அங்கனைக்கு இது தேவை நமக்கு. இதையும் அதையும் சமப்படுத்தினா எக்ஸுக்கு 2 போட்டோம்னா 2 தர 2 2ஆம் அடுக்கு எக்ஸு பார்த்தா 2 தானே சக 1 முழுவதின் வர்க்கம் சம் சய இங்கே 2 போட்டால் 8 8b மைனஸ் 2 போட்டால் 2c
முழுவதும் இருக்கும். சரிதானே? இங்கே 2 கணம் 8 போட்டிருக்கேன், ஒரே தான் போட்டிருக்கேன். ரைட், நல்லா பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை 2 8ஆம் அடுக்கு 256 ப்ளஸ் இங்கே 2 4ஆம் அடுக்கு 16 14 தர 16 சக 1 சமன் இன்னைக்கு இப்போ வந்து 2 4ஆம் அடுக்கு வந்து 16 சக இன்னைக்கு 8 சக 1 முழுவதும் அர்த்தம் மைனஸ் 8b மைனஸ் 2c அர்த்தம். இப்போ இன்னைக்கு இதெல்லாம் பெருக்கி கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது பாருங்க, இன்னைக்கு பெருக்குனா 256 250 அங்கே 1 257 16ஐயும் பெருக்குங்க 64 224 கூட்டினா 1 8 481 ரைட், இதெல்லாம் கூட்டினா 481 வருது. ரைட், இன்னைக்கு பாருங்க 24 25 வர்க்கம் 625 மைனஸ் 8b மைனஸ் 2c முடிஞ்சு இருக்கும். இப்போ என்ன செய்யணும், இப்போ இந்த பக்கம் மட்டும் தானே யார் இன்னைக்கு மைனஸ் தானே, இந்த மைனஸ் இல்லாமக்க மைனஸ் இந்த பக்கம் சமன் இங்கிட்டு கொண்டு வந்தால் 8b மைனஸ் 2c முழுவதும் இருக்கும். அது லேசம் உங்களுக்கு, ஏன்னா மைனஸை வச்சுக்கிட்டு பிரச்சனை தானே. ரைட், அப்போ இங்கே மைனஸ் இருக்குன்னா அது அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டா மைனஸ் ஆகாது. இங்கே 625 இந்த 481 இங்கே கூட்டுப்பட்டிருக்கு, அந்த பக்கம் மூலம் கழிக்கப்படுது 481. சரி, இங்கே கழிக்கப்பட்டது இங்கிட்டு வந்தால் கூட்டுப்படும் ப்ளஸ், இங்கே கூட்டுப்பட்டது அங்கிட்டு வந்தால் கழிக்கப்படும் மைனஸ். அப்போ இன்னைக்கு 8b மைனஸ் 2c சமன் வர்க்கம் சமன் இன்னைக்கு 144 கழிச்சா எவ்வளோ 144 வர்க்கம் 144 என்னன்னு செய்யலாம், நம்ம 12 வர்க்கம்னு எழுதலாம். இந்த 12 வர்க்கம்னு எழுதலாம் சமன் 8b மைனஸ் 2c வர்க்கம் 12. அப்போ நீங்கள் இப்போ இதில் இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா 8b மைனஸ் 2c சமன் 12 எனக்கு வர்க்கம் தானே. அப்போ இது 2 12. அப்போ பியும் சி சமன் தானே, b சமன் c. அப்போ 8b மைனஸ் 2c bன்னு போடலாம், 2b சமன் 12. இங்கே தான் கண்டுபிடிச்சிட்டோம், b சமன் c கண்டுபிடிச்சிட்டோம் தானே. ரைட், அப்போ 6b சமன் 12 b சமன் 12 ஆறில் 2. அப்போ b c சமன் 2. ஓகே ரைட். அப்போ இதில் நம்ம a என்ன b என்ன c என்னன்னு கேட்டிருக்காங்க. a சமன் 12 b சமன் 2 c சமன் 2. ரைட்டா, இதுதான் உங்களுக்கான ஆன்சர். அடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க, அதிலிருந்து px ஐ இரு காரணிகளின் பெருக்கமாக இருக்குது. இதுல இருந்து இப்ப கண்டுபிடிச்சோமா இல்லையா, a என்ன b என்ன c என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. இதுல இருந்து px இரண்டு காரணிகளின் பெருக்கமாக இருக்கிறத பார்க்க போறோம். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா px வந்து இரண்டு காரணிகளின் பெருக்கமாக எழுத போறோம். ரைட், அப்ப இது ரெண்டே காரணிப்படுத்துறதோட இங்கே காரணிப்படுத்துறது நமக்கு லேசா இருக்கு பாருங்க, இங்கே வர்க்கம் வருது தானே. ரைட், bq cq தெரியும் தானே. ரைட், அதனால நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா px வந்து அதை மட்டும் எழுதிக்கிறோம். எங்க x இன் 4 பிளஸ் 2x இன் வர்க்கம் சக 1 வர்க்கம் மைனஸ் இங்க b க்கு பதிலா நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம் தானே, b க்கு பதிலா 2x இன் 3ஆம் அடுக்கு மைனஸ் 2x முழுவதும் வர்க்கம். ரைட், இப்படி நம்ம முதல்ல எழுதி முடிச்சிட்டோம். ரைட், இதற்கு ரெண்டு காரணிகளின் பெருக்கமாக எழுதி சொல்லியிருக்காங்க. அப்போ சிம்பிள், இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரெண்டுக்கும் வர்க்கம் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ சயோவில் 1 சகோவில் 1 எழுதிக்கிட்டீங்கன்னா சரி. ரைட், பாருங்க x இன் 4 பிளஸ் 2x இன் வர்க்கம் பிளஸ் 1 சகோவில் எழுதுவோம். 2x கணம் மைனஸ் 2x சகோவில் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் சயோவில் எழுத போகிறேன். x இன் 4 பிளஸ் 2x வர்க்கம் சக 1 இதை எழுதிட்டு சயோவில் சய 2x கணம். அடுத்து பாருங்க, இங்கே சயவை போட்டக்கூடாது நம்ம, சரி, ஏன்னா இங்கே சயத்தனை போட்டோம். இங்கே சய போட்டனால சயோட பெருக்குனா சய ஓகே, சயோட இங்கே உள்ள சய பெருக்குனா சக வந்துடும், சக 2x வந்துடும். ரைட், அவ்வளோதான். அப்போ சயோவில் 1 சகோவில் 1 எழுதுறோம்.
சரிதானே? இன்னைக்கு பிரக்கெட் போட்டு அதுக்கப்புறம் எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு பெருக்கு போடும், இந்த பிரக்கெட் தானே இருக்கு உங்களுக்கு பெருக்க போடுறதுனால அதை கொஞ்சம் விவரமாக எழுதிக்கங்க. ரைட். இப்போ இதில் பாருங்க கணவாக்கில் இருக்குது தானே, ஒரு ஒழுங்கு இருக்குது தானே நமக்கு, அது அந்த ஒழுங்காக எழுதிக்கிட்டீங்கன்னா சரி. எக்ஸின் 4ஆம் அடுக்கு, அதுக்கப்புறம் என்ன எழுதணும், மூன்றாம் அடுக்கு எழுதணும். 2 எக்ஸின் 3ஆம் அடுக்கு, அதுக்கப்புறம் 2 எக்ஸின் 2ஆம் அடுக்கு மைனஸ் 2x ப்ளஸ் 1 இந்த ஆர்டர். அடுத்து எக்ஸின் 4 ப்ளஸ் மைனஸ் 2 எக்ஸின் 3ஆம் அடுக்கு ப்ளஸ் 2x வர்க்கம் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. சரியா? ரைட். அப்போ இன்னைக்கு மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இரண்டு காரணிகளையும் என்ன செஞ்சாச்சு, பெருக்கமாக எழுதியாச்சு. அடுத்து மூணாவது வினா சொல்லியிருக்காங்க. மூன்றாவது வினா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேலுள்ள பகுதியை பயன்படுத்தி, இங்கே உள்ள பகுதியை பயன்படுத்தி 1 0 0 1 4 1. ரைட். இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? இது என்னது? ரைட். 100 மில்லியன் 140 1001 இதை கொடுத்துட்டு எனும் எண்ணை இரண்டு காரணிகளின் பெருக்கமாக எடுத்துரைக்க. அப்ப இந்த எண்ணை வந்து ரெண்டு காரணிகளின் பெருக்கமா நம்ம எடுத்துரைக்க போறோம். சரிதானே? ரைட். அப்ப இதை வந்து இதுக்கு ஒரு உதவின்னு சொல்லியிருக்காங்க. என்ன உதவி அப்படின்னா, நம்ம கொடுக்குறாங்க எண்ணொன்றின் இடப்பெருமானத்தை கருத்தில் கொண்டு அதை விரிவுபடுத்தி. அப்ப இதை எப்படி எழுதலாம் பாருங்க. இதை எப்படி எழுதலாம்? 1 எத்தனை? 1 2 3 4 5 6 7 8. ஆக 1 2 3 4 5 6 7 8 சாக. அடுத்து பாருங்க என்ன இருக்கு? 14. 14 இருக்கு. 1 2 3 4 சேர்க்கு 14 1 2 3 4. ரைட். ஏன் 14னா இங்கே 14 ஒன்று வந்துருச்சு. சரியா? நம்ம இங்கே இருக்கு இதைத்தானே பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. மேலுள்ள பகுதியை பயன்படுத்தக்குள்ள அதே ஒரே தான் 14ன்னு போட்டேன். இல்லாட்டி தனித்தனியாக அங்கே எழுத வேண்டியதாக இருக்கும். நான் இன்னைக்கு 14 இருக்கனால ஒரே தான் எழுதிக்கிட்டேன். சரியா? ரைட். அடுத்து பாருங்க கடைசியா சகம் 1. இப்போ 10 பாருங்க 8 செய்வது 10 8ஆம் அடுக்கு சக 14 4 செய்வது இருக்கனால 14ஆம் அடுக்கு சகம் 1. ரைட்டா? ரைட். இப்போ பாருங்க இப்போ தான் px தானே பார்க்கல விளங்க. எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டிங்கன்னா இந்த பெருமானம் வந்துட போகுது. அப்போ இதைத்தான் நம்ம இங்கே காரணிப்படுத்தி வச்சிருக்கோம் தானே, இரண்டு எண்களின் காரணிகளாக எழுதி வச்சிருக்கோமா இல்லையா? ரைட். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே மேலே இந்த காரணிக்கு என்ன செய்யுங்க, காரணிப்படுத்தி வச்சு தானே. ரைட். அப்போ அதுதான் இது சமன், இது சமன்னு கொடுத்துருக்காங்க px. இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக இங்கே போட்டோம்னா ரைட் நம்ம ரெண்டு காரணியும் பெருக்கமா எழுதிக்கலாம். பாருங்க எக்ஸ் 10 4ஆம் அடுக்கு பிளஸ் 2 தர 10 கணம் பிளஸ் 2 தர 10 வர்க்கம் மைனஸ் 2 தர 10 சகம் 1. ரைட். இது ஒன்று. அடுத்து 10 4 மைனஸ் 2 தர 10 3 பிளஸ் 2 தர 10 வர்க்கம் பிளஸ் 2 தர 10 பிளஸ் 1. ரைட். இதான் விஷயம். இப்போ இங்கே பாருங்க 10,000 பிளஸ் 1000 2னா 2000 பிளஸ் 100 2னா 200 மைனஸ் 20 சகம் 1. அடுத்து இங்கே அதே மாதிரி 10,000 மைனஸ் 2000 பிளஸ் 200 பிளஸ் 20 பிளஸ் 1. ரைட். இப்போ என்ன வருதுன்னு பாருங்க 10,000 12,200 12,180 12,121 தர இங்கே 10,000லேருந்து 2000 போனால் 8,000 8,200 8,221 8,221. ரைட். இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க இந்த எண்ணை இரண்டு எண்களின் பெருக்கமாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்படி ஒரு பெரிய நீண்ட தூரமான கணக்கு உண்டு. இந்த மாடலில் உங்களுக்கு கணக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு நேஷனல் லெவலில் வந்த பேப்பர். இது அழகாக விளங்கிக்கிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு முறை இன்னொன்று முதல்ல ஏபிசி காண்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அதை நம்ம
வேற ஒரு கணக்கில் நான் உங்களுக்கு அதை சொல்லி தரேன். ரைட், மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.